ஹாய் உறவுகளே, நம்ம இப்போ எலுமிச்சை சாதம் தான் செய்ய போகிறோம். கஞ்சி தண்ணியில் எலுமிச்சை சாதமா அந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 3 எலுமிச்சை பழத்தை நான் வந்து 2 அரிஞ்சு இதுமாரி எலுமிச்சை பழ சாறை போட்டு வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா கஞ்சி தண்ணி. இது எல்லாத்துலேயும் நம்ம செய்ய போகிறதில்ல. பாருங்கள், கொஞ்சமாக தான் இது கூட சேர்க்குறேன், போதும் பார்த்துக்குங்க. எலுமிச்சை பழம் சாறு கூட கஞ்சி தண்ணியே சேர்த்துருக்கேன். எது கஞ்சி சோறில் எலுமிச்சை பழம் சாதமாச்சு அப்படின்னு சொல்லிடாதீங்க. நீங்கள் ஒரே ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோ உள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கடுகு போட்டுக்கிறேன். தேவையான அளவுக்கு கடலைப்பருப்பு, வாசனைக்கு கருப்பு, சின்ன பட்டை மிளகாய் வந்தால் 4 போடுங்க. நான் 4 போட்டிருக்கேன். பெருசாக இருந்தால் 3 கூட போதும். இந்தமாரி காம்போடே போடலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள். எலுமிச்சை சாதத்துக்கு பெருங்காயத்தூள் தான் வாசனையாக இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு மஞ்சத்தூள். திக்னஸ் வேணுன்னா அதிகமாக போடுங்க, ரொம்ப அதிகமாக போடாதீங்க, திட்டமாக போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சிருந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். சுற்றி விட்டு சேருங்க, அப்போ தான் அடி பிடிக்காது. இந்த அடியில் அந்த கொட்டையெல்லாம் எடுத்துருங்க. பாருங்கள், வடிகட்டியாச்சு. கல்லுப்பு வந்து நீங்கள் இந்த அளவுக்கு போட்டாலும் உங்களுக்கு இழுத்துக்கும். உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் கல்லுப்பு சேர்த்தாலும் உங்களுக்கு சாப்பாடு கிண்டும்போது உப்பு பத்தாது. அதுக்குன்னு ரொம்ப போட்டுறாதீங்க. இப்போ நான் போட்ட அளவுக்கு நீங்கள் 1/2 கைப்பிடி போட்டாலே போதும். நல்லா சுண்டி வந்ததும் நீங்கள் சாப்பாடை கிண்டிக்கலாம். இந்தமாரி செஞ்சு சாப்பாடு கிண்டி பாருங்கள், குழந்தைங்களுக்கும் கொடுங்க. கஞ்சியில் அவ்வளோ சத்து இருக்குது. அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்ல. செஞ்சு பாருங்கள் ஒரு டைம். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்தால் போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம சாப்பாடை கிண்டலாம். அருமையான லெமன் சாதம் ரெடி. கிண்டும் போதே வாசனையாக இருந்துச்சு. கஞ்சி வாசனை கிண்டும் போது செம்மையாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு டைம் லெமன் சாதம் சாப்பிட்டு பாருங்கள். ஒரே ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் வரும்.